இல்லாம நீங்க தற்கொலை பண்ணிக்கணும். என்ன சம்பந்தி, என்ன சாவ சொல்றீங்களா? ஐயோ, சும்மா தற்கொலை முயற்சி பண்ற மாதிரி நடிக்கதான் சொன்னேன். அதுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காப்பாத்திடுவோம். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு வேற வழியே இருக்காது. அவரை பேசி நான் சம்மதிக்க வச்சிடுறேன். சீனுவ சாரு கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன். சம்பந்தி, வேற லெவல்ல யோசிக்கிறீங்களே. அத்தை, நான் உங்களை சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பயங்கர பிரில்லியண்டா யோசிச்சிருக்கீங்க. உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அத்தை. ஆமா, ஜெயில தான் இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நான் முன்னாடியே தரகர் கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அனுப்பி வைக்க சொல்லிருக்கேன். சாரு, உன் போன கூட. ஹலோ, தரகர், நான் பத்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேமா. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், 3 பேரையும் பார்த்து பேசிட்டேமா. அவங்களும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேமா. சரி சரி, அப்ப நீங்களும் கூட வந்துருவீங்கல்ல? சாரிமா, நாளைக்கு எனக்கு வெளியூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. அதனால உங்க வீட்டுக்கு என்னால வர முடியாதுமா. நான் அவங்கள மட்டும் அனுப்பி வைக்கிறேமா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்க, நான் வச்சிடறேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. தரகருக்கு ஏதோ வேலை இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அதை நான் சமாளிச்சுப்பேன். சரி, நாளைக்கு நான் வரணுமா? ஐயோ இல்ல இல்ல, முதல்ல அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போகட்டும். இது எல்லாமே நாங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணதா இருந்தாதான் மண்டபத்துல நீங்க வந்து பிரச்சனை பண்ண முடியும். அத்தை, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். இப்பதான் அத்தை சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. நீ கவலைப்படாதமா, அந்த மாயாவை விரட்டிட்டு உன்னை என் மருமகளா மாத்துவேன். உனக்கும் சீனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஹலோ மேடம், அப்படி என்னமா அர்ஜென்ட்? உடனே வான்னு கால் பண்ண. என்னாச்சு தானா? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? அந்த கார்த்திக் திரும்ப வந்தானா? இல்ல மாயா, இப்ப ப்ராப்ளம் வந்திருக்கிறது ஏன் லைஃபுக்கு இல்ல, உன்னோட லைஃபுக்கு. என்ன சொல்ற? பத்மாத்தைய கோவில்ல பார்த்தேன். அங்க சாருவும் அவ அப்பாவும் இருந்தாரு. என்ன மாயா, யாரையும் காணோம். அந்த போலி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களா மாட்டாங்களா? நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு இந்த வழியாதான் வந்தாகணும். பாக்கலாம். அங்க பாரு, ஒரு கார் வருது. ஏமா, இந்த ஊர் தலைவர் ரகுராமன் வீட்டுக்கு எப்படி போகணும்? நீங்க யாருங்க? அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஓ, நீங்க தானா? உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரகுராம் எங்க அப்பா தான். நல்லதா போச்சு. அப்போ நானே உங்க கூட வந்து உங்களுக்கு வழி காட்டுறேன். வாமா, முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துக்க. தனா, நீ போய் கரெக்டா கூட்டிட்டு வந்துரு. நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். போ, அவங்களுக்கு வழி காட்டு. சரி, உட்காருங்க. என்ன பத்மா, இன்னும் யாரையும் காணோம்? வந்துருவாங்கங்க, வெளியூர்ல இருந்து வர வேண்டாமா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா, நல்ல ஞாபகம் இருக்கு. சரியா பண்ணிடுவோம். சரி, வாங்க போலாம். சரி, வாங்க வாங்க. இந்த வீடுதான்.
என்ன மாயா நீ கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா இவங்கெல்லாம் யாரு? இவங்க சாருவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாமா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இவங்க நம்ம வீட்டுக்கு வழி கேட்டாங்க. என்னன்னு விசாரிச்சா பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதான் நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காரு. ஒண்ணு இங்கிருந்து ஓட வைக்கதான் இந்த குடும்பத்தை வர சொன்னேன். நீயே அவங்கள கூட்டிட்டு வரியா? என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்லம்மா. உங்க சொந்த ஊர் எது? பக்கத்து ஊர் தாங்க. பூர்வீகமே அங்கதான். விளைச்சல் நிலங்கள்லாம் இருக்கு, தோட்டம் துறவெல்லாம் இருக்கு. பையன் கவர்மெண்ட் வேலையில தான் இருக்கான். ஓ கவர்மெண்ட் வேலையா? ஆமாங்க. நல்லது நல்லது. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிட்டையர்ட் ஆனா கூட பென்ஷன் வரும். சரியா? கரெக்டா சொன்னீங்க. மாப்பிள்ள பேரு கௌதம். நீங்க பார்க்க வந்திருக்கிறது எங்க சொந்தக்கார பொண்ணுதான். ஆனா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு பெருமைதான். பார்வதி, சாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம் சொல்லு. ஏய் அந்த பக்கம் அங்க இருக்காங்க. நடிப்பு நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குடி. மாப்பிள்ள நல்லா இருக்காருல்ல? ஆமா. இப்போ பொண்ணுக்கு கொஞ்சம் பார்வையில பிரச்சனை இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்னால தான் இப்படி ஆயிருச்சு. எல்லாம் மாய சொல்லிதான் கூட்டு வந்தாங்க. மாயா சொன்னாலா? இல்ல அத்தை.